அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்முடைய நலனிற்காக, நம்முடைய பலனிற்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய கபரினுடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய மறுமை நாளில் அந்த வாழ்க்கைக்காக, நம்முடைய நரகத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக, நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக, நாம் உலகத்தில் பர்க்கத்தான வாழ்க்கையை வாழ்வதற்காக, நம்முடைய உலகில் நாம் வாழ்வதற்கு நமக்கு அனைத்து வேலைகளையும் லேசாக ஆக்குவதற்காக அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு நபியாக ஆக்கி அனுப்பினான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா. இப்படிப்பட்ட நபியை நமக்காக இந்த தீனில் என்னென்ன அமல்கள் செய்தால் எப்படியெல்லாம் நன்மைகளும் பலன்களும் பர்க்கத்துகளும் கிடைக்கும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்து, தானும் அமல் செய்து எங்களுக்கும் அமல் செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு நபியாக ஆக்கி நம்முடைய நலனிற்காக அனுப்பி வைத்த அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழும் போய் சேரட்டும். அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்முடைய நலனிற்காக தான் இத்தனை காரியங்களை செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய பலனிற்காக தான் நபிமார்களையும் அனுப்பினான். நம்முடைய சொர்க்கத்திற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்தார்கள். அவர்கள் இந்த தீனை அமல் செய்து எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். ஏனென்றால் நாமும் அமல் செய்து அல்லாஹ்விடமிருந்து அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய தௌஃபீகையும் பெறுவதற்காக தான். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் நம்மேல் வந்துவிட்டால், அவனுடைய ரஹ்மத் நம்மேல் பட்டுவிட்டால் நம்முடைய எல்லா கஷ்டங்களும் தூரமாக ஆகிவிடும் இன்ஷா அல்லாஹ். அந்த ரஹ்மத்தை பெறுவதற்காக, அந்த பர்க்கத்தை பெறுவதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த தொழுகையுடைய நியாமத்தை கொடுத்தான். இதை அல்லாஹ் தபாரக் வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசாகவும் கொடுத்தான். அவர்கள் இதை பரிசாக வாங்கி நம்மிடத்தில் இந்த நியாமத்தை எப்படி நாம் அமல் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். இந்த மிகப்பெரிய நியாமத்தை, இந்த மிகப்பெரிய அமலை நம்முடைய வாழ்வில் நாம் அமல் செய்தால் கண்டிப்பாக அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு தேவையான 5 விஷயங்கள் இருக்கிறது. இந்த உலகத்திலும் மற்றும் நாளை மறுமை நாளிலும் அதை நமக்கு லேசாக ஆக்கி அதுவே நமக்கு பரிசாக கொடுப்பான். அதை நாம் அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஹதீஸின் மூலமாக கூறுகிறார், யார் இந்த 5 வேளை தொழுகை இஹ்லாஸோடு தொழுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தபாரக் வ தஆலா 5 காரியங்களில் அவர்களுக்கு உதவியாகவும் அந்த காரியங்கள் அவர்களுக்கு பரிசாகவும் அல்லாஹு தபாரக் வ தஆலா லேசாக ஆக்கி தருகிறான் என்று. அது என்னென்ன பரிசுகள் என்றால்,
யார் இந்த 5 வேளை தொழுகை இஹ்லாஸோடு தொழுகிறார்களோ அவர்களுக்கு முதலாக அல்லாஹு தபாரக் தஆலா அவர்களுடைய உணவில் பர்க்கத்தை தருகிறான். சுபஹானல்லாஹ். அவருடைய ரிஸ்கில் அல்லாஹு தபாரக் தஆலா பர்க்கத்தை தருகிறான். அவர்களுக்கு உணவில் கஷ்டம் என்பது இருக்காது. மிக லேசாக அவர்களுக்கு அந்த உணவை அல்லாஹு தபாரக் தஆலா லேசான வழியில் அவர்களுக்கு லேசாக ஆக்கி தருகிறான். அதை அவர்களுக்கு பர்க்கத்தாக தருகிறான். இன்று நாம் இந்த உணவிற்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுகிறோம், இவ்வளோ பாடுபடுகிறோம். இப்படிப்பட்ட உணவை அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு லேசாக ஆக்கி கொடுத்தார். எவ்வளவு பலனாகவும் நமக்கு நலனாகவும் நமக்கு மிகவும் லேசாகவும் இருக்கும், மற்றும் நம்முடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும், நம்முடைய வாழ்விற்கு நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இப்படிப்பட்ட நியாமத்தை அல்லாஹு தபாரக் தஆலா பரிசாக நமக்கு இந்த உணவில் பர்க்கத்தை தருகிறார். இரண்டாவது பரிசு என்னவென்றால், அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரும் ஒரு நாள் கபருக்கு போய் தான் ஆக வேண்டும். இங்கே இருக்கலாம் என்று ஒரு வாரண்டியும் இல்லை, கேரண்டியும் இல்லை. நான் இருப்பேன் என்று சொல்லவும் முடியாது. ஹஸ்ரத் இஸ்ராயில் வந்தால் அவர்கள் ரூ எடுத்தால் ரூ கொடுத்து தான் ஆக வேண்டும். ரூ நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது. அப்போது நம் மௌத்தாகி விடுவோம். நம் கண்டிப்பாக கபருக்கு போய் தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட கப்ரிலுடைய வேதனை அல்லாஹு தபாரக் தஆலா அது தூரமாக ஆக்கி நமக்கு பரிசாக தருகிறான். சுபஹானல்லாஹ். யார் இந்த 5 வேளை தொழுகிறார்களோ இஹ்லாஸோடு அவர்களுக்கு இந்த கப்ரினுடைய வேதனை தூரமாக ஆக்கி நமக்கு பரிசாக தருகிறான். இது இரண்டாவது பரிசு. மூன்றாவது பரிசு என்னவென்றால், அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய அமல் நாமாவை நாளை கியாமத் நாளில் நம்முடைய வலது கையில், அதாவது ரைட் ஹேண்டில் அல்லாஹு தபாரக் தஆலா தருகிறார். யாருக்கு அது வலது கையில் ரைட் ஹேண்டில் கிடைக்குமோ அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக சொர்க்கத்திற்கு செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். இதை மூன்றாவது பரிசாக அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு தருகிறான். நான்காவது பரிசு என்னவென்றால், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க வைப்பான். இல்லை என்றால் யார் தொழவில்லையோ அவர்கள் அந்த பாலத்தை கடக்கும்பொழுது அவர்கள் அப்படியே அந்த பாலம் அவர்களுக்கு மிகவும் கூர்மையாக இருக்கும், அதை கடப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும், மற்றும் அவர்கள் நரகத்தில் வீழ்ந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட பாலத்தை லேசாக ஆக்கி நமக்கு இதை 4வது பரிசாக தருகிறான். 5வது பரிசு என்னவென்றால் மிகப்பெரிய பரிசு. சுபஹானல்லாஹ். எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் அல்லாஹு தபாரக் தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். சுபஹானல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரும் இந்த 5 பரிசை பெறுவதற்கு, இந்த 5 வேளை தொழுகை இஹ்லாஸோடு தொழுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.